Hello friends, welcome to Easy Way to Simple. Intelligent the variable and data types. அது மூணாவது அட்டம்ப்டா இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரெக்கார்ட் பண்ணுறதுல திரும்பி ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனால இதாகிட்டே இருக்கு. ஓகே, இப்போ அதுக்கு போன தடவை 17 நிமிஷம் ஆச்சு, அதுக்கு போன தடவை 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ எத்தனை நிமிஷம் ஆகும்னு தெரியல. இதோட இன்னும் கம்மியாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிற டேட்டாஸ் எல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டே வரேன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேரியபிள்ஸ் அண்டு டேட்டா டைப்ஸ். ஓகே, இப்போ எக்லிப்ஸ் இதான் நம்ம இப்போ கோட் அடிக்க போகிறோம். இந்த எக்லிப்ஸ் நான் ஏற்கனவே வெப்சைட்ஸ் கொடுத்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு காமிச்சிருந்தேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுல ஏதாவது எரர் காமிச்சிச்சுன்னா நீங்கள் யூடியூப்பில் போட்டு ஹவு டு இன்ஸ்டால் எக்லிப்ஸ் இன் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவாங்க. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு கோடு போட வந்துருக்கேன். ஓகே, நான் இதுதான் முன்னாடியே நான் கோட் பண்ணி வச்சுருந்தேன். நேற்று வேறு இந்த டாபிக்ஸ் எடுத்தேன், இன்னைக்கு இப்போ தான் நான் எடுத்தேன். அதில் ஒழுங்காக சேவ் பண்ணல, ஸோ அதனால் போயிடுச்சு. சரி, ஓகே, எனக்கு ஒன்றும் இல்லை, இது பேஷனேட்டடாக பண்ணுறேன், அதனால் எனக்கு இது சலிக்காது. அதனால் திரும்பி பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா இந்த ஃபைல்குள்ளே போனேன். ஃபைல்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல ப்ராஜெக்ட்னு இருக்கு இல்லையா, ப்ராஜெக்ட்னு கொடுத்து ப்ராஜெக்ட் நேம் கொடுத்து கீழே ஃபினிஷ்டு இருக்கும், ஃபினிஷ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு இப்போ ராம்னு ஒரு ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணேன். இதில் எஸ்ஆர்சின்னு இருக்குல்ல, இதில் ரைட் கிளிக் பண்ணி அதே மாதிரி நியூ கொடுத்து இந்த இடத்துல பேக்கேஜ்னு இருக்கு பார்த்தீங்களா, பேக்கேஜில் காம் டாட் உங்களுக்கு பிடிச்ச நேம் ஏதாவது ஸ்மால் லெட்டரில் தான் எல்லாமே இருக்கணும், ஸ்மால் லெட்டரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பேக்கேஜை தொட்டுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து கிளாஸ்ன்னு கொடுங்க. அந்த கிளாஸ்ன்னு கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச நேம், ஆனால் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏதாவது உங்கள் நேம் கூட கொடுத்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். இதுலேயே நான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ப்ராக்கெட் கொடுத்து ஸ்ட்ரிங் கொடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து ஏஆர்எஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்து சிம்பிள், அதாவது இது கர்லி பிரேசஸ் போட்டுருங்க. கர்லி பிரேசஸ் போட்டு ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா வேரியபிள் அண்ட் டேட்டா டைப்ஸ். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் வேரியபிள்னா என்னதுன்னா ஏன் இவ்வளோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா 1.25 அதாவது 0.75 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பீடை கம்மி பண்ணிடுங்க. ஏன்னா நான் இதோட 3 டைம் அட்டன் பண்ணுறேங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும். ஏன்னா எனக்கு அடுத்தடுத்து ஒர்க் இருக்குது, போய் தூங்கணும். அதனால நான் இப்போ டக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் சப்போஸ் நான் பேசுகிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து இது நான் ஸ்பீடப் பண்ணலை, நான் பேசுகிறது அவ்வளோதான் பேசுகிறேன். சரி, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ வேரியபிள்னா என்னன்னா ஒரு நம்ம இப்போ எல்லா பேருமே ஒரு வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணியிருப்போம். பாட்டில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ஒரு தண்ணியை ஊற்றி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி தான் வேரியபிள். இப்போ வாட்டர் பாட்டில் தான் வேரியபிள் நேம்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த தண்ணியை ஊற்றுறோம் இல்லையா, அதுதான் வேல்யூ. ஓகேங்களா, இப்போ எப்பெல்லாம் நான் அந்த வாட்டர் பாட்டிலை கொண்டு போகிறேனோ அந்த தண்ணியும் கூட சேர்ந்து வரும். அதே இதுதான் இப்போ நம்ம நடக்க போகுது. இப்போ INT இன்ட் சாரி கேப்ஸில் உள்ளது INT இன்ட் A is equal to 10 அப்படின்னு கொடுக்குறேன். INT இன்ட்டுனா என்ன அப்படி எனக்கு புரியல அப்படி சொன்னீங்கன்னா அதை விட்டுருங்க. அது டேட்டா டைப்ஸ். அந்த டேட்டா டைப்ஸ் நான் என்னான்னு சொல்கிறேன். இப்போ ஏன்னு இருக்குல்ல, இந்த ஏன்றது தான் வாட்டர் பாட்டில், ஈக்குவல் டு 20 இருக்குல்ல, அதுதான் வாட்டர். இந்த வாட்டர் இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே ஸ்டோர் ஆகுது. இப்போ நான் ஏவை பிரிண்ட் பண்ணுறேன். ஏவை பிரிண்ட் பண்ணால் ஏ தானே பிரிண்ட் ஆகணும். என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போமா? 20 பிரிண்ட் ஆகுது. ஏன் 20 பிரிண்ட் ஆகுதுன்னா நான் எப்பெல்லாம் அந்த வாட்டர் பாட்டில் எடுக்கிறேனோ அந்த தண்ணி தான் எனக்கு தேவையை தவிர்த்து அந்த வாட்டர் பாட்டில் எனக்கு தேவையில்லை. வாட்டர் பாட்டில் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த தண்ணியை ஸ்டோர் பண்ண தான் யூஸ் ஆகுது. அதே தான் இங்கே இந்த ஏ எனக்கு தேவையில்லை, இந்த ஏல இருக்க வேல்யூ தான் எனக்கு தேவை அப்படின்ட்டு தான் இந்த ப்ரோக்ராமில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இதுதான் சிம்பிளாக வேரியபிள்னா என்ன, அதாவது வேரியபிள்னா என்னன்னு அர்த்தம். ஒரு கண்டெய்னருக்குள்ள வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறது. 2.0 படம் பார்த்தீங்கன்னா அதில் கண்டெய்னர் வச்சுருப்பாங்க. அந்த கண்டெய்னருக்குள்ளே நிறைய ஃபோன்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி தான் அந்த கான்செப்ட் தான் இதுதான். நான் இந்த வாட்டர் பாட்டில் நீங்கள் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதாவது ஸ்கூல் பேக்ஸ் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஆனால் வாட்டர் பாட்டிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இன்னும் நிறைய இதுன்னு சொன்னேன்னா டைம் எடுக்கும். ஸோ அதனால் அது சொல்லலை. ஓகே, இப்போ டேட்டா டைப்ஸ்னால் என்னது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டேட்டா டைப்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸ்ட்ரிங்,
ஃபஸ்ட்டு நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இது வேணாம், செமிகோலன் போட்டுரும். இது இப்போதைக்கு வேணாம். ஃப்ளோட் ஃபஸ்ட்டு இப்படி கொடுத்துருவோம். அதுக்கடுத்து வேல்யூ கொடுத்து உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா புரியும். டபுள் கேர். வேறு ஏதாவது தேவைப்படுமா? கேரை தூக்கி காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு குட் டெவலப்பராக இருக்கணும்னா காப்பி பேஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். காப்பி பேஸ்ட் பண்ணுறவங்க தான் ஒரு குட் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா பேரும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு 3 பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே ராம். இன்ட் அப்படின்னா என்னன்னா, இன்ட்னா இன்டிஜர்னு அர்த்தம். இன்டிஜர்னா ஹோல் நம்பரை டினோட் பண்ணுறது. இப்போ எனக்கு ஒரு வேரியபிளில் பாசிட்டிவ் நம்பர்னாலும் சரி, நெகட்டிவ் நம்பர்னாலும் சரி, அதை வந்து நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ட்டுன்ற ஃபஸ்ட்டு இந்த டேட்டா டைப்ஸை போட்டுட்டு அடுத்து இந்த வேரியபிள் நேம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேல்யூஸை நான் அசைன் பண்ணுறேன். அதாவது அந்த வேல்யூஸை அதுக்குள்ளே போடுறேன். அது பேர் தான் அசைன். அடுத்து வந்து ஸ்ட்ரிங்குனா என்னதுன்னா ஒரு வேர்டுனா ராம்மான் இருக்கலாம், உங்கள் நேம் இருக்கலாம், ஒரு எஸ்ஏ பேராகிராஃப் இருக்கலாம், ஏரோப்ளைன் இருக்கலாம், ட்ரீ இருக்கலாம், ப்ளம் ட்ரீ இருக்கலாம், மவுண்டெயின் இருக்கலாம், ஹவுஸ் இருக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு வேர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த வேர்டு தான் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்னன்னு ஸ்டோர் பண்ணுவோம்? நம்ம வந்து நம்ம சேனல் நேம் போடுவோம். ஈஸி வே டு சிம்பிள். ஓகேங்களா? ஓகே, அப்படிதான். இப்போ ஃப்ளோட்டுன்னு என்னதுரா? திரும்பியும் பி வச்சுக்கோங்க. பி பாயிண்ட் சம்திங்கில் வரும் பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் வந்து ஏதாவது மார்க் எடுத்திருக்கீங்க, அந்த மார்க் பாயிண்ட் சம்திங்கில் வரும்ல, டெசிமலில் வரும்ல, அதுதான் இது. அந்த பாயிண்ட் சம்திங் போட்டு எஃப் போட்டுருங்க. அப்போ தான் அது எரர் காட்டாது. இதுவும் அதே மாதிரி தான் டெசிமல் பாயிண்ட்டை போடணும். இப்போ கேர்னா என்னதுராம்னா ஒரே ஒரு லெட்டர் மட்டும் டினோட் பண்ணுறது. ஒரே ஒரு லெட்டர்னா ஏ பி சி இந்த மாதிரி ஒரு லெட்டரை தான் அது எடுத்துக்கணும். இந்த மாதிரி மொத்த லெட்டர் எடுத்துக்கிச்சுன்னா அது பேர் ஸ்ட்ரிங்கு. இப்போ இந்த ஈயை மட்டும் எடுத்துக்கிச்சுன்னா அது பேர் கேரக்டர் அப்படின்னு அர்த்தம். பூலியன்னா உண்மை பொய். அதாவது கிழக்கில் உதிக்கும் சூரியன்னா அது உண்மை, மேற்கில் உதிக்கும் சூரியன்னா அது பொய். அதே மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம். அதாவது இதுக்குள்ள ட்ரூ எரர் காட்டலையா, ட்ரூ மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி ஃபால்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். ரெட் கலர்ல காட்டுது பாருங்க, ஸ்டோர் ஆகாது. ட்ரூ ஃபால்ஸ் கூட நான் தப்பா ஸ்பெல்லிங் போட்டேன், அப்படி ஸ்டோர் ஆகல. ஏன்னா ஃபால்ஸுக்கு FLLC அப்படின்னு வரும். ஓகே, இதுதான் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ்னால் நான் என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன நம்ம ஒரு வேல்யூஸை கொடுக்க போகிறோமோ அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அதுக்கு சொல்லணும். இப்போ வந்து நான் 20 ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த 20ன்றது என்னதுன்னா இன்டீஜர். அந்த இன்டீஜர் வந்து அந்த கம்ப்யூட்டருக்கு தெரிய வைக்கணும். அதனால நான் இன்டீஜரை நான் கொடுக்க போகிறேன்ட்டு ஃபஸ்ட்டு இன்டீஜர் கொடுத்துட்டு ஏன்ற ஒரு வேரியபிள் நானாக கொடுக்குறேன். அதில் 20ன்ற வேல்யூ அசைன் பண்ணுறேன். அடுத்து வந்து இந்த ஸ்ட்ரிங்கு, அதாவது நான் இப்போ வந்து என் நேமை சேவ் பண்ண போகிறேன். அதனால ஸ்ட்ரிங்கு, அதில் நான் இப்போ நேமும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம், வேரியபிள் நேம். அதை வந்து 2 கொட்டேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். 2 கொட்டேஷன்ஸ் இல்லைன்னா அது ஸ்ட்ரிங்காக எடுத்துக்காது. 2 கொட்டேஷன்ஸ் கொடுத்துட்டு ஈஸி வே டு சிம்பிள் கொடுத்துட்டேன். இது வந்து ஸ்ட்ரிங்ஸ் ஆகும். அடுத்து வந்து ஃப்ளோட்டுனா அந்த பாயிண்ட் வச்சு வர்றது. ஓகே, அந்த இடத்துல ஃப்ளோட்டுன்னு கொடுக்கும்போது மட்டும் எஃப் டெசிமலில் வர்றது எஃப்னு வரும். அடுத்து வந்து டபுளில் வந்து இந்த இடத்துல எஃப் கொடுக்க தேவையில்ல. அடுத்து வந்து கேர்னா கேரக்டர், ஒரு சிங்கிள் லெட்டர் மட்டும் பண்ணுறது. இந்த இடத்துல டபுள் கொட்டேஷன் வராது, சிங்கிள் கொட்டேஷன்ஸ் தான் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி சிங்கிள் கொட்டேஷன் வரும். மூலி என்னன்னா உண்மையான போய். இப்போ நான் உங்களுக்கு என்ன ஒரு டாஸ்க் சொல்கிறேன்னா, இந்த மல்டிபிள் டேட்டா டைப்ஸை நீங்கள் போட்டு ஒரு நீங்களாக பிடிச்ச வேரியபிள் நேம் கொடுத்து அதில் வேல்யூவை அசைன் பண்ணுங்க. அதில் சப்போஸ் உங்களுக்கு எரர் வரலாம். என்ன எரர் வந்திருக்குன்னு இந்த வீடியோ இதுவும் கம்பேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கில் வந்து 2 கொட்டேஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டேங்க. ஸ்ட்ரிங்கோட ஃபஸ்ட்டு இது வந்து நான் எஸ் வந்து கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஸ்மால் லெட்டர் கொடுப்பீங்க. இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு எஸ் வரும், எஸ் வந்து கேப்ஸில் வரும், நீங்கள் ஸ்மால்
கமால கொடுத்துருப்பீங்க. இந்த மாதிரி நீங்களா இருக்கிற டேட்டா டைப்ஸ் எல்லாம் போட்டு நீங்களா ஓன் வேரியபிள் நேம் கொடுத்து அதில் நீங்களா ஓன் வேரியபிளுக்கு வேல்யூ செட் பண்ணி அதில் நீங்கள் ஒரு தான் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். இப்போ நான் எப்படி ஏன் பிரிண்ட் பண்ணியிருக்கேன்னா அதே மாதிரி நேம் BESP இந்த மாதிரி ஒன்றா நீங்கள் பிரிண்ட் பண்ணுங்கள். இதுதான் உங்களோட டாஸ்க். எனக்கு தெரிஞ்சு இதில் ரொம்ப கம்மியாக டைம் எடுத்துருக்கும்னு நினைக்கிறேன் இருந்ததோட. அவ்வளோதான். திரும்பியும் ஏதாவது ஆச்சுன்னா திரும்பியும் நான் எடுக்கணும். ஏன்னா இது பேஷன், நம்மளுக்கு சலிக்காது. நம்ம திரும்பி பண்ணிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு நான் நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம், கண்டினியூஸாக வீடியோ பார்க்கவும் வேணாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்க, ஏன்னா வற்புறுத்தி திணிக்கக்கூடாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். பாய்.